கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே ஒரு சில நேரங்களிலே எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு சிறப்பான சான்றாக இருக்கிறது. பல நேரங்களிலே நாம் கடவுளை குறை சொல்கின்றோம், கடவுளிடம் நாம் குற்றம் கண்டுபிடிக்கின்றோம், குறை காணுகின்றோம், கடவுளிடம் முறையிடுகின்றோம். கடவுள் எனக்கு இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்றெல்லாம் நாம் மனம் நொந்து கொள்கின்றோம். ஆனால் இறைவன் நமக்கு காட்டுகின்ற வழியை கண்டுபிடிப்பது இல்லை. இறைவன் நமக்கு இதுதான் என்ற ஒரு வெளிச்சத்தையும் ஒளியையும் கொடுக்கின்ற வேளையிலே அதை பயன்படுத்தி கொள்கின்ற பக்குவமும் பயிற்சியும் வாய்ப்பை எடுத்துக்கொள்கின்ற நேரமும் இல்லை. மாறாக அதை தவற விட்டுவிட்டு புலம்புகின்ற பல நேரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போம். அதுபோன்றுதான் இந்த மக்களை ஆண்டவர் இயேசு ஒப்பிட்டு பின்வரும் வார்த்தைகளை சொல்கிறார். இத்தலைமுறையினரை யாருக்கு நான் ஒப்பிடுவேன் என்று சொன்னால், சந்தை வெளியிலே உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு குறைகளை சொல்லி வீணான கதைகளை பேசி இவர்கள் காலத்தை கழிக்கின்றவர்களாக இருப்பார்களே ஒழிய இன்னமும் இறைவனை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற ஜென்மங்களாக இருக்கின்றார்கள் என்பதை அழுத்தமாக தெரிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலே இன்னும் கடவுள் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். மெசியா வருவார் என்று இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காலங்களும் உண்டு. அவர் இன்னும் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. அன்புக்குரியவர்களே, இறைவன் வந்துவிட்டார் என்பதை அவரே சொல்லிவிட்டார். காலம் நிறைவேறிவிட்டது, கடவுள் அரசு வந்துவிட்டது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாற வேண்டும், நீங்கள் நற்செய்தியை ஏற்று நீங்கள் வாழ வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் இன்னமும் இறைவன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் பல காரணங்களில் சொன்னாலும் ஏமாந்தவர்கள், இன்னும் இறைவனை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு சாரார் கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கடவுள் இல்லை என்று அவர்கள் சொல்வதனால் கடவுள் இல்லாமல் போய் விடுவாரா? அப்படி கடவுள் இல்லை என்று இவர் சொல்லிவிட்டால், கடவுள் இல்லை என்று அவர் மறைந்து விட்டால் இவர்தான் கடவுள். எனவே பல பேர் நம்முடைய வரலாற்றிலே நம்முடைய தமிழக தன்மானம் மற்றும் சுயமரியாதை, நீதி என்ற அடிப்படையிலே பல கட்சிகள் வந்தது. அவர்கள் அனைவரும் இன்றைக்கும் கூட கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவர்களுடைய சுய நினைவு, ஆற்றல், அறிவு என்பதன் அடிப்படையில் அவர்கள் அதை சொல்லலாம். ஆனால் நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை, அது விசுவாசம், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த கடவுள் இல்லை என்று சொல்கின்றவர்களையும் கடவுள் காப்பாற்றுகிறார். காரணம், ஒரு பிள்ளை இல்லை என்று சொன்னாலும், ஒரு பிள்ளை இருக்கிறது என்று சொன்னாலும், இரண்டு பிள்ளைகளையும் அரவணைத்து சேர்க்கின்றவர்தான், அரவணைத்து காக்கின்றவர் தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே கடவுள் மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும், கடவுள் இன்னும் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இறைவன் இன்றைக்கு வந்துவிட்டார், இறைவன் நம்மோடு இருக்கின்றார், இறைவன் நம்மோடு இருப்பதனால் இம்மானுவேல் என்று பெயர் பெற்றார் என்ற உண்மையைத்தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. எனவே கடவுள் எங்கே இருக்கின்றார்? வருவார்? இல்லை. கடவுள் என்பவர் மேலே இருக்கின்றார்? இல்லை. கடவுள் வந்துவிட்டார், இங்கே இருக்கின்றார். இறுதி நாள் என்று ஒரு நாள் வரும், அப்பொழுது இறைவனை சந்திக்கின்ற நாளை நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த நாளிலே கடவுளிடம் நாம் கணக்கு கொடுப்போம் என்பதுதான் உண்மை. எனவே அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு சாக்கு போக்கும் இல்லாமல் இறைவனுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ளவும், இறைவனுடைய வழியிலே நாம் பயணம் செய்து வாழவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், அன்றாடம் அழைக்கின்றார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் உணர வேண்டும். எனவே கடவுள் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர் என்று நினைத்து கொண்டிராமல் கடவுள் என் வாழ்வில் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் என்று சொல்லக்கூடியவர் கொள்கை அல்ல, கடவுள் என்று சொல்லக்கூடியவர் மேலே அல்ல, கடவுள் என்று சொல்லக்கூடியவர் என் உள் இருக்கின்றார். எனவே தான் பாருங்கள், உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட
ஒரு தன் விளக்கம் கொண்ட சொல்லை பார்க்க முடியாது. கடவுள் என்ற அந்த ஒரு தமிழ் வார்த்தை தான் அன்புக்குரியவர்களே உண்மையான அந்த அர்த்தத்தையும் நமக்கு ஆழமான பொருளையும் குறித்து காட்டுகிறதாக இருக்கிறது. கடவுள் என்று சொன்னால் கடந்து உள்ளிருக்கின்றவர், அனைத்தையும் கடந்தவர், அறிவை கடந்தவர், உலகத்தை கடந்தவர், நம்முடைய அன்றாட அனுபவத்தை கடந்தவர், எல்லாவற்றையும் அவர் கடந்து மேலாக நிற்கின்றார். இருப்பினும் அவர் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் என்னுள் இருக்கின்றார், என்னுள் வாழ்கின்றார், என்னுள் வருகின்றார். அதுவும் குறிப்பாக திருப்பலியிலே நற்கருணையிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த நற்கருணை தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து என்று சொன்னால் அந்த ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே வருகிறார். எனவே இறைவன் எங்கே இருக்கின்றார் என்று சொன்னால் என்னுள் இருக்கின்றார், வாழ்கின்றார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் இந்த யூதர்களை போன்று இறைவனை நிராகரிக்காமல் உண்மையிலேயே இறைவனை பெற்றுக்கொண்ட உணர்வோடு நாம் இருக்க, இறை அனுபவம் பெற்றவர்களாய் வாழ இறையருடைய வேண்டுவோம். ஆமென்.